உடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்து வரும் உணவுக்காக, உடைக்காக, இருட்டத்திற்காக, நன்மைகளுக்காக, ஆண்டவரே தேவையான எல்லாவற்றையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நிறைவாய் கொடுக்கிற தேவன், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்கள் நாங்கள் பயனுள்ளதாய் அமைய கர்த்தர் உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் வல்லமில் நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. நம்ம வெளிப்படுத்தணும் சில பகுதியா பார்த்தோம். அதுல பார்த்ததுல கடைசியில 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் மட்டும் நம்ம பார்க்கல. அதையும் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய திட்டத்தின்படி நான் இந்த நாள்ல அதுல முடிந்த வரைக்கும் நம்ம ஒருவேளை 1ஆம் அதிகாரத்தாலும் 2ஆம் அதிகாரத்துல பாதி தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்க்கலாம். முதலாவது வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை போதும். அதாவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லப்படும். அவருடைய வருகை, அவருடைய உலகத்தின் முடிவு சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. அதை தன்னுடைய ஊழியக்காரர்களெல்லாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு, தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனுக்கு ஒப்புவிக்கிறார். அது நல்லா புரிஞ்சுங்க. தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 2ஆம் வசனம் வாசிப்போம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அப்போ யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எப்படின்னா, அவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி குறித்தும் என்ன செய்கிறான், சொல்லி இருக்கிறான். யோவான் சுவிசேஷத்துல நம்ம படிக்கிறோம். அவருடைய வசனம், அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய சாட்சி, அடுத்து தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். எதெல்லாம் பார்த்தாரோ, எதெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் என்ன செய்திருக்கிறாரு, ஏற்கனவே இந்த யோவான் கூறியிருக்கிறார். 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமேன். இப்போ இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை அதிகமா நம்ம வாசிக்கிறது இல்ல, புரியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஓரளவு நம்ம புரியும்படியாக இது வரைக்கும் நான் நடத்தியிருக்கிறேன். 100% என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விஷயத்த கரெக்டா சொல்ல முடியும், வரிசைப்படுத்த முடியுங்கிறது ரொம்ப கடினமானது. தேவன் கொடுத்த கிருபையின்படி நான் நடத்தியிருக்கிறேன். இப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், இது தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. காலம் சமீபமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. 4. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். போதுங்களா? அப்போ யோவான் ஆசியாவில் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். ஆசியாங்கிறது அந்த காலத்துல இருந்தா ஏசியா மைனர் என்று சொல்லுவார்கள். இப்போ இருக்கிற துருக்கி, இந்த துருக்கியை சுற்றியுள்ள பகுதியில தான் இந்த 7 சபைகளும் இருந்தன. ஆனா இப்ப எல்லா சபைகளுமே என்ன ஆயிடுச்சுன்னா, சபைகள்லாம் அழிந்து போயிடுச்சு, பட்டணங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதுல எல்லாம் முஸ்லீம் பட்டணங்களாக பெரும்பாலும் அது மாறிவிட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இப்போ இருக்கிறார், ஏற்கனவே இருந்தார், இனி வரப்போகிறார் இந்த பூமிக்கு. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகளாலும், 7ங்கிறது பரிபூர்ணம் என்பதை குறிக்கிறது. பரிபூர்ண ஆவிகளாம்
இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லப்பட்டது, அவர் உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அப்ப நம்ம பைபிள்ல படிக்கும்போது எப்போவும் இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்லப்படுகிறது? அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், முதல் எழுந்தவர். அவர் பூமியின் ராஜாக்கள் எல்லாத்துக்குமே அதிபதி யார் தான்? அவர் தான். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னை உலகத்தின் அதிபதி போல காண்பித்தாலும் ஒரே ஒரு அதிபதி தான் உண்டு. அவரு யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டு. அந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருபை, சமாதானம். ஒரு மனிதன் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கணும், அவன் உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், தேவனோடு சமாதானம் உடன்படிக்கை இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனாலதான் எல்லா நிருபங்களிலும் பாத்தீங்கன்னா கிருபை, சமாதானத்தை தான் அதிகமா பவுல் எழுதியிருப்பார். 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மிடத்தில் அவர் முந்தைய அன்பு கூர்ந்தார் என்று யோவான்ல எழுதிட்டார். அவர் நம்மிடத்தில் முந்தைய அன்பு கூர்ந்தார். நம்ம அன்பு கூறல, அவர் அன்பு கூர்ந்து என்னவா மாட்டாராம்? இரத்தத்தினாலே நம்ம பாவங்களரை நம்மை பரிசுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். இப்ப நம்ம சாதாரண விசுவாசி கிடையாது, நம்ம ராஜாக்கள், ஆசாரியர்கள். யாருக்கு முன்னால? தேவாதி தேவனுக்கு முன்பாக எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே என்னவா இருக்காங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார். ராஜாக்களின் அதிகாரம் என்னன்னா, ராஜா எங்கே உண்டாங்க அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த பவர், அந்த தேவனுடைய வல்லமையை, வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காக ராஜாக்களாக தெரிந்திருக்கிறார். அடுத்தது ஆசாரியர் என்பது பரிசுத்தமான புண்ணியங்களை குறித்து என்ன செய்யறது? அந்த பலிகளை ஏற்படுது, ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்துறது, அவருக்கு மகிமையை செலுத்துவது. அதற்காக என்ன செய்யும்? அடுத்தது மற்றவங்களுக்காக வேண்டிக் கொள்வதுதான் ஆசாரியருடைய வேலை. இதைத்தான் தான் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த பூமியில. 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் மேகங்களுடனே வருகிறார். எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்தா மேகங்களோடு வருகிறார், மேகங்களோடு வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலர் சொல்லுவாங்க அவருடைய குளோரி தெரியாம இருக்கிறதுக்கு மேகம். ஏன்னா மேகம்னா அவர் குளோரியை மறைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஒருவேளை சரியா பார்க்கல, சாரி. நான் இப்போ அடுத்த இதுல இப்போ வரும்போது, அடுத்த ஏதாவது நடத்தும் போது சொல்லிடுறேன் உங்களுக்கு. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்று சொல்லப்படும். எல்லா கண்களும் அவரை காணும் அப்படின்னு. ஏன்னா மருத்துவர்லாம் ஒருவேளை உயிரோடு எழுப்பப்படலாம் அந்த நாள்ல. அதனால எல்லா பூமியில் இருக்கிறவர் எல்லாரும் அவரை காணலாம். இதை குறித்து சகரியா 12:10 வாசிங்க. சகரியா 12:10. குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா? 1000 வருஷ அரசாட்சி துவக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. குத்தினவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தன் தான் ஈட்டியால குத்தினான் இல்லையா? ஒருத்தன் தான் ஈட்டியால குத்தினான். ஆனா இங்க என்ன குத்தினவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ, யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவரை குத்துறாங்க, அவரை வேதனைப்படுத்துறாங்க. அவரை மறுதளித்த யூதர்கள் எல்லாரும் அவரை குத்தினவங்க தான். அல்லது ஒரு குத்தினவன் மட்டும் சொல்ல. ஏன்னா ஒருத்தன் தான் ஈட்டியால குத்தினான். அவரை பல விதத்துல அவரை என்ன பண்ணாங்க? அவர் உள்ளத்தை குத்தினார்கள், இதயத்துல குத்தினாங்க. அவரை மறுதளித்தவர்கள் எல்லாரும், அந்த யூதர்கள் தள்ளி அவரை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் அன்றைக்கு என்ன செய்வாங்களாம்?
தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல, ஒரே மகன் அவன் இறந்து போயிட்டா எப்படி புலம்புவாங்களோ அதை போல புலம்பி ஒருவன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று சொல்லப்படும். இது இஸ்ரவேலரை குறித்து கூறப்பட்டிருக்கிறது, கடைசி நாள்ல நடக்கிறது. அடுத்ததாக அடுத்த வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறவரும் 8ஆம் வசனம். இருந்தவரும் வருகிறவும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். மற்றதுக்கெல்லாம் வல்லமை இருக்கலாம், பிசாசுகளுக்கு அந்நிய தெய்வங்களுக்கு வல்லமை இருக்கலாம். ஆனா இவர் சர்வ வல்லமை படைத்த ஒரே தேவன் அவர் தான். அல்பாவும் ஒமேகாவும். ஆல்பா ஒமேகாங்கிறது கிரேக்க எழுத்துல ஆல்பபெட்ல முதல் எழுத்து கடைசி எழுத்து. எப்படி ஏ இங்கிலீஷ்ல ஏ கடைசியில இசட் முடியுதோ அதே மாதிரி அவர் துவக்கமும் ஆதியும் அந்தவும், துவக்கமும் முடிவுமா இருக்கிறார் என்பதற்காக ஆல்பா ஒமேகா என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நியூ டெஸ்டமென்ட் வந்து கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுனால அந்த ஆல்பா ஒமேகா என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 9வது வசனம் வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஆமென். உங்கள் சகோதரன் அப்படின்னு சொல்றாரு யோவான். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உங்கள் பெரிய அப்போஸ்தலர், 3 முக்கியமான அப்போஸ்தலர்கள், பேதுரு, யோவான், யாக்கோபு, பிரதான அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? சகோதரன் என்றுதான் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு நிறைய பட்டங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, டாக்டரு, ரெவரண்டு அப்படிலாம், இன்னும் பிஷப்பு அப்படிலாம். அவர்களெல்லாம் சகோதரன் கூட்டம் அவங்களுக்குலாம் கோபம் வந்துடும். ஆனா இங்க அவர் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நான் உயிரோடு இருந்தேன்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மரியாதை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சகோதர இடத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சீடர்களை சகோதரன் என்றுதான் சொன்னார். ஆனா இதை வந்து நிறைய பேர் அதை பெருமையா எடுத்துக்கிறாங்க. என்ன பாஸ்டர் தான் கூப்பிடணும், பிஷப் தான் கூப்பிடணும் அப்படிலாம். அதெல்லாம் எவ்வளவு கிறிஸ்துவுக்கு முன்னால சரி என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமைகள்லாம் நமக்கு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவம். அப்ப இயேசு கிறிஸ்துவ மூலம் என்ன வருது? ஆசீர்வாதம் மட்டுமல்ல, என்ன வருது? உபத்திரவம். உபத்திரவத்துக்கும் ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மூலம் பல என்னச்சு நமக்கு காரியங்கள் ஏற்படும், அவமானங்கள், நிந்தைகள்லாம் ஏற்படும். அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன் என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்யம், நம்ம எல்லாருமே யாரு? அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளர்களா இருக்கிறோம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாட்டா எல்லாத்தையுமே இழந்துரும். குடும்பத்திலே என்ன வருது? 5 நிமிஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே என்னதுதான்? போராட்டம் தான். பொறுமையோட தான் இருக்க வேண்டியது. அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசன நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தேவ வசனத்துக்காகவும் என்ன செய்யப்பட்டாரு? பத்மு என்ற தீவிலே அனுப்பப்பட்டார். அந்த காலத்துல இப்படி தவறு செய்யறவங்களாம் ஏதோ ஆளே இல்லாத தீவுகள் கொண்டு விட்டுருவாங்க. அந்தமான் தீவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தமான் தீவெல்லாம் முன்னால ஃபுல்லா சிறை கூடமா தான் இருந்துச்சு. யாரெல்லாம் என்ன இது பண்றாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க? அந்த அந்தமான் தீவுல கப்பல்ல கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பிழைப்பாங்கலாம் தெரியாது. அதே போல இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொன்னதுனால, தேவ வசனத்துல உறுதியா இருந்ததினாலே, மறுதலியாமல் உண்மையா இருந்ததுனால இவரை என்ன பண்ணிட்டாங்க? பத்மு என்னும் தீவுல அவரை கொண்டு விட்டுட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போ கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய வருகையின் நாள். கர்த்தருடைய நாள் என்பது இங்க இது வருகை நாளை குறிக்கல. அதாவது 7th டே அட்வென்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்மாங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க.
இதுல பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனா நியூ டெஸ்டமென்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்ரி டே இஸ் காட்ஸ் டே. அப்போ கர்த்தருடைய நாள் என்பது பழைய ஏற்பாட்டுல அது ஓய்வு நாளாக இருந்தது. அதுக்கு பின்னால் அப்போஸ்தலர் காலத்துல வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வருதல்னு சொல்லி முதலாம் நாளாகி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு பல நாடுகள்ல இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இப்போ வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை நடக்குது. கர்த்தருடைய நாளுங்கிறது என்னதான் அவருடைய விசிட்டேஷன் டே. அவர் எப்போ எந்த நாள்ல அவரை சந்தித்தாரோ கர்த்தர் தமக்கு சித்தமான நாள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 14:5. அன்றியும் ஒருவன் அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு மற்றொரு நாளிலும் நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அதாவது ஒருத்தன் சாட்டர்டே முக்கியம் நினைக்கிறான், ஒருத்தன் சண்டே முக்கியம் நினைக்கிறான், வேறொரு எல்லா நாட்களும் ஒன்றுதான், 7 நாட்களும் ஒன்றுதான் என்று சிலர் நினைக்கிறார். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையனார். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு நான் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ ஆராதிச்சுட்டு போ. இல்ல ஒருத்தன் சனிக்கிழமை தானா சனிக்கிழமை, இல்ல ஒருத்தன் வந்து ஒரு நிமிஷம் உன்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு நிச்சயம் இருக்கணும், அதுல தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படியா இப்படியா, சனிக்கிழமை செய்தா தப்பா, வெள்ளிக்கிழமை பண்ணா தப்பா அப்படிலாம் நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு முழு நிச்சயம் விசுவாசத்துல இதுதான் அப்படின்னா அதுதான். இப்போ என்ன பொறுத்தவரை நான் 7 நாட்களும் ஒரே நாளா தான் நினைப்பேன். நான் நிறைய பல சண்டேஸ் வந்து சர்ச்சில் ஒரு சர்ச்சில் இருக்க முடியாது, பல இடங்களுக்கு சென்று ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நான் ஒரே சர்ச்சில் இருந்து ஆராதனை பண்ண என்னால முடியாது. ஒரு காலத்துல ஒரு சண்டேயுமே சர்ச்சுக்கு போகாம எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஸ்டாண்டர்டா ஒரு சண்டேயாவது இந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போய்விட்டு வர்றது. அதை சில தவறா சொல்லுவாங்க, சர்ச்சில் தான் பண்ணணும் அப்படிலாம் பைபிள்ல எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு சீபை பற்றியும் அதிகமான இந்த புதிய ஏற்பாடுல சொல்லப்படலை. அடுத்து சண்டே தான் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படலை. ஆனா வாரத்தின் முதல் நாள் அவங்க கூடினாங்க, நம்ம பின்பற்றது தப்பு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வரிசைப்படுறது தவறு கிடையாது. ஆனா ஒருத்தர் இதுக்காக என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் இன்னுள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 11ஆவது வசனம் வெளிப்படுத்தினத்துல 1:11. ஹலோ ஹலோ வெளிப்படுத்தல் 1:11 கட்டாயிட்டா? இல்லங்கப்பா, கேக்குதுங்கப்பா, கேக்குதுங்கப்பா. அது நான் 1:11. அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ 7 சபைகள் இருந்தது. இப்போ அல்பா ஒமேகா நான் முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்றாரு. ஐம் இன் த பிகினிங் அண்ட் த எண்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை ஒரு புஸ்தகத்துல எழுதி இதை என்ன செய் இந்த சபைகளுக்கு அனுப்புன்னு சொல்றாரு. 7 சபைகளுக்கு நீ அன்பு என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். இன்னும் கூடுதல் விளக்கத்தை நான் அடுத்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பொழுது 12ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசிக்கணும். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலமாயிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. மெயின் அழுத்தம் கொடுத்து வாசிங்க. வெரி குட். அப்போ அங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகளை பார்த்தேன்னு சொல்றாரு. 7 குத்து விளக்கின் மத்தியிலே அங்க இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். அப்போ அதை குறித்து 20ஆம் வசனத்துல இருக்குது. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த குத்து விளக்குகள்ங்கிறது சபைகளை குறிக்கிறது. அந்த 7 சபையை குறிக்கிறது. நட்சத்திரங்கள்னா அந்த ஒவ்வொரு சபைக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்களை அது குறிப்பதா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நிலையங்கி தைத்து மார்பருக பொற்கச்சை கட்டியிருக்கிறாரு. அவருடைய சிரசும் தலைமுடியும் வெண்பஞ்சை போல உறைந்த மலையாய் வெண்மையாய் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வண்ண செய்யறோம், டை பண்ணி கருப்பாக்குறோம். ஆனா அவருடைய முகம் எப்படி எப்படி இருக்குது? வெண்பஞ்சை போல உறைந்த மலையை போல பனிக்கட்டி மாதிரி ஒயிட்டா இருக்கும். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை பொருந்தது. பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல. சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல. 7 தம் வலது கரத்தில 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இருபுறம் கருப்புள்ள பட்டயம்னா அருவாளோ கத்திய கிடையாது, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகள். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. 17, 18. கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அப்போ அவரை பார்த்தவன செத்தவனை பொழுது விழுந்தாராம். வேற யாராவது விழுந்தாலும் பரவாயில்ல. யோவான் எப்போ அவர் மார்பிள் தான் சாஞ்சிட்டு இருப்பாராம். அவருக்கு அன்பான சீசன். எல்லாரோட சீசன் அவருக்கு அன்பாயிருந்த சீசன் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு யோவான் சுவிசேஷம். அப்படிப்பட்டவர் செத்தவனை போல விழுந்தார். காரணம் மனிதகுமாரனாக அவர் இந்த பூமியில இருந்தார். ஆனா இப்போ தேவகுமாரனாக என்ன செய்யறாரு? அங்கே இருக்கிறாரு. அந்த பவர்ல அவர் என்ன பண்றாரு? செத்தவனை போல விழுந்தார். இப்போ வலது கரத்தை வைத்து, பயப்படாதே, நான் முந்தியனவரும் பிந்தியனவரும் உயிர் உள்ளவனமா இருக்கிறேன். நான் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 19, 20 வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ என்ன எழுத சொல்றாரு? கண்டது எதெல்லாம் நீ பாக்குறியோ, அவர் காட்சியாக நிறைய காட்சிகள் காட்டப்பட போது அந்த காட்சிகளையும் எதெல்லாம் இருக்குதோ அதையும் என்ன செய்ய, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்தும் என்ன செய்ய எழுது என்று சொல்றோம். எதெல்லாம் நீ பாக்குறியோ அது, எதெல்லாம் இருக்கிறதோ அது, நீ பின்னால என்னெல்லாம் சம்பவிக்க போன்று நான் சொல்ல போறேன் எல்லாத்தையும் என்ன செய்ய எழுதுன்னு சொல்லித்தான் நம்ம ஏற்கனவே பார்த்து 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 பொன் கொத்து விளக்குகள் என்பது 7 சபைகள் என்று சொல்றார். இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு போறோம். 7 சபையில முதலாவது சபை, அதாவது இந்த 7 சபைகளுக்கும் நீங்க ஒரு 5 காரியத்தை ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதாவது ஒரு சபைக்கு எழுதும் போது அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார் தன்னை பற்றி. 2ஆவதாக அவரிடத்துல தான் நற்காரியங்களை, நற்செயல்களை, அந்த சபையில் இருந்த நல்ல செயல்களை அவர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. 3ஆவது அவங்களோட குறைபாடுகளை சொல்றாரு. இந்த குறைபாடுகளை பற்றி சொல்றாரு. 4ஆவது அவங்களுக்கு தவணை கொடுக்கிறார். நீ எதிலிருந்து விழுந்தான்னு பார்த்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி 4ஆவது சொல்றாரு எல்லா சபைகளுக்குமே. 5ஆவது சபை பார்த்து என்ன சொல்றாரு? நீ ஜெயங்கொள்ளுறவனுக்குள்ள
ஒவ்வொரு சபையிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. 7 சபைகளிலும். சபையில இருக்கிற எல்லாரும் அப்படியே பரலோகத்துக்கு போக போறது. இந்த கடைசியாக நீ உனக்கு என்ன இது இருக்கோ, நீ இதுல யாரெல்லாம் ஜெயம் கொடுறானோ அந்த சபையில ஆண்டவர் கடைசி வரைக்கும் மற்றவர்களை போல இல்லாதபடி உண்மையுள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு என்ன செய்வேன், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுத்தம் பண்றார். 5 காரியங்கள். முதலாவது தன்னை எப்படின்னு வெளிப்படுத்துறாரு. 2வது சபையின் நன்மையான காரியங்களை ஆண்டவர் பாராட்டுறாரு. 3வது குறைவுகளை சுட்டி காட்டுறாரு. 4வது மனம் திரும்புறதுக்கு தவணை அல்லது அவகாசம் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. கடைசியாக யாரெல்லாம் அந்த சபையில உண்மையுள்ளவனா இருக்கிறானோ, வெற்றி பெறானோ, எல்லாத்துக்கும் மேல வெற்றி பெறானோ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கணும். இது 5 காரியங்கள். இன்னொன்று இந்த 7 சபைகள் என்பது அந்த காலத்துல இருந்த 7 சபைகள். அடுத்ததாக அந்த 7 சபைகளும் என்ன, 7 சபையின் காலங்கள் என்று சொல்லப்படும். 7 சபையின் காலங்கள், அதாவது சர்ச் ஹிஸ்டரின்னு இருக்கு. சர்ச் ஹிஸ்டரி, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல என்னென்ன சபைகள், எப்படிப்பட்ட அந்த சபையின் காலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது இருந்தது அப்போஸ்தல சபை. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால சொல்லித்தரேன். இந்த சபை 7 சபைகள்ல ரெண்டு சபைகள்ல எந்த குறைவுமே கிடையாது. அது என்ன, சிமிர்னா சபையும் பிலதெல்பியா. இந்த சபையெல்லாம் ரொம்ப உபத்திரவத்துல வாழ்ந்த சபைகள். எப்பெல்லாம் உபத்திரவம் இருக்குதோ சபையில, அந்த சபை எப்படி இருக்கும்னா நிச்சயமா ஆவிக்குரிய காரியங்கள்ல அவங்க வளர்ச்சியா இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவர்களை வெறுக்கிற ஒருத்தரை கொண்டு ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அது காரணம். இப்பெல்லாம் நசுக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க, பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படும். இன்னைக்கு சைனாவில் மிகப்பெரிய சபைகள்லாம் இருக்குது. ஈரான், ஈராக்கு, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு சபைகள் வேகமா வளருது. அந்த அளவுக்குலாம் நம்ம இந்தியாவில் வளரல. அதுக்கு ஒரு காரணம், அந்த அளவுக்கு நமக்கு உபத்திரம் இல்லை. இப்போ சிமிர்னா சபைக்கும் இந்த பிலடெல்பியா சபைக்கும் உபத்திரம் மிக அதிகமா இருந்தால அவங்க அதிகமான வளர்ச்சியை கண்டார். 2 சபைகள்ல எந்த நன்மையுமே கிடையாது. அவங்களை கொண்டு ஒரு காரியத்துல கூட ஆண்டவர் பாராட்டல. அது என்னன்னா, இந்த சர்தை சபையும் கடைசி சபையாகிய இந்த நம்ம வாழ்ற காலத்துல உள்ள லவோதிக்கேயா சபை, இந்த 2 சபைகளிலும் என்ன கிடையாது, எந்த பாராட்டலையுமே ஆண்டவர் அந்த 2 சபைகளுக்கு சொல்றாரு. அப்போ இன்னும் 3 சபைகள்ல நன்மையான காரியங்களும் இருந்தது, தீமையான காரியங்களும் இருக்கும். ஆனா சிமிர்னா பிலதெல்பியா மட்டும்தான் எந்த குறைவுகளும் இல்லாம சபைகள். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலையும் பிலடெல்பியா சர்ச்சுன்னு வச்சிருப்பாங்க, வேற எந்த பேர்லையும் சர்ச் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப செழிப்பா இருந்த, கர்த்தருடைய ஊழியத்துல வளர்ச்சி அடைந்த ஒரு காலம். அதனாலதான் அந்த பிலடெல்பியா சபை பேரை இன்னைக்கும் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இப்போ இந்த சபைகள் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எப்படி இந்த எபேசு சபையை குறித்து நம்ம முதலாவது பார்ப்போம். எபேசு அப்படின்னு சொன்னா பிலபட், அது பிரியமான என்று மீனிங். ஒவ்வொரு பேருக்கும் மீனிங் இருக்கும். அது யோவான்னாலும் சரி, யாக்கோபுனாலும் சரி, பால்னாலும் சரி, சால்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அதே போல இந்த சபைக்கு, எபேசு சபைக்கு என்ன பேர், பிரியமான சபை என்று பெயர். அதுல முதல் வசனத்தை யாரா வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அடுத்தது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இப்போ முதலாவதா இயேசு கிறிஸ்து தம்மை எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தினார்னா, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏற்றி கொண்டு பொன் குத்த விளக்குகள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ நான் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. ஏன் உலாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா, உங்க நடுவுல அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் அங்க சபைக்குள்ளேயே தான் என்ன செய்யறாரு,
உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, என்ன நல்ல குணங்கள்லாம் அவங்க இருந்தா, அவங்களோட நல்ல நல்ல கிரியைகள் இருந்துச்சு, நல்ல பிரயாசம் இருந்தது, நல்ல பொறுமை இருந்துச்சு. இந்த சபைக்கு கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும், பொல்லாதவங்களெல்லாம் என்ன பண்ண முடியலையா? சகிக்க முடியல. ஏன் இப்படி அநியாயம் பண்றாங்க, ஏன் இப்படி அக்கிரமம் பண்றாங்க, அவங்களோட ஒத்து போக முடியல அவங்களால. இப்போ நமக்கு பொல்லாதவர்களை மேல நமக்கு ஒரு உள்ளத்துல ஒருவேளை அவங்க மேல வெறுப்பு, கசப்பு வரக்கூடாது. ஆனா ஒரு இது இருக்கணும். நான் பகையாக பகைக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்படிப்பட்ட பொல்லாதவர்களை நான் வெறுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. பொல்லாதவர்களோட இணைந்து அவர்கள் செல்லவில்லை. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலர், நான் சுவிசேஷகன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அவங்க உண்மையான தேவனுடைய ஊழியக்காரரா என்பதை நம்ம என்ன செய்யணும், கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லப்பட்டது. அதனால ஊழியக்காரரை குறித்து எல்லாத்திலையும் உடனே அவங்கள எல்லாரும் மேலும் சந்தேகம் படக்கூடாது. ஆனா சந்தேகமா கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம எச்சரிக்கையாக அவரை குறித்து தெரிந்து கொள்ளும், அது நல்லது. அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்கள் தங்களை அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் என்னை சோதித்து அவளை பொய்யர் என்று கண்டறிந்த. அப்போ யாரெல்லாம் பொய்யான ஊழியக்காரங்கிறதை நம்ம கண்டுகொள்ளணும். சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இவங்க பாருங்க, இவ்வளவு பாடுகள் உபத்திரத்தெல்லாம் சகிச்சிருக்காங்க, பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் இழைப்படையாதபடி ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. ஊழியத்துல பிரயாசப்பட்டிருக்கிறார். இது எல்லாம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. 4ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் என்ன பண்ணிட்ட, பழைய அன்பு அப்படியே தணிந்து போய்விட்டது இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் ஆகுறாங்க. ஆரம்ப காலத்துல எனக்கு எதுவுமே தேவையில்ல, ஆண்டவருக்கா நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா எழும்புவான். நாளாக நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள்னால, உலக காரியங்கள்னால, குடும்பத்தினால எல்லாத்திலையும் என்ன செய்வாங்க, ஒரு இழைப்படைந்து சோர்ந்து போவதை பார்க்கிறோம். முன்னால இருந்த ஆர்வம் இல்லை, முன்னால இருந்த பைபிள் படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லை, முன்னால மாதிரி ஃபாஸ்டிங் பண்ண முடியல, முன்னால மாதிரி ஜெபம் பண்ண முடியல, முன்ன மாதிரி எப்படியாவது ட்ராக்ஸ் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சுவிசேஷம் சொல்லணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆண்டவருக்காக இருந்த வைராக்கியம்லாம் என்ன செய்ச்சு, அந்த அன்புலாம் குறைஞ்சிச்சு. அன்பு இல்லாம செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் செய்தாங்க, ஆனா அதோடு கூட என்ன இல்லை, அன்பு இல்லாம கடமைக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். அப்போ நீ முன்னால எப்படி அன்பா இருந்தா, எப்படி தேவனுக்காக வைராக்கியமா இருந்தாய், ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம் இருந்த அன்பெல்லாம் என்ன செஞ்சுப்போம், கீழே விழுந்துட்டா. அந்த அன்பெல்லாம் போயிடுச்சு, அந்த வைராக்கியம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா எதுல இருந்து விழுந்தான்னு பார்த்து, முன்னாடி எப்படி வைராக்கியமா இருந்தாயோ, எப்படி ஆண்டவருக்காக அன்புள்ளவராயிருந்தாயோ, எப்படி கிரியைகள்லாம் செய்தாயோ அப்படியே மறுபடியும் செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதோட கூட தண்டனையை கொடுக்குறாரு. அப்படி செய்யாட்டா நான் சீக்கிரமா என்ன செய்வேன், உன்னோட விளக்கு தண்டை எடுத்து விடுவேன்றார். விளக்கு எடுத்துருவேன்னு சொல்லல, விளக்கு தண்டை எடுத்து விடுவேன். உங்களுக்கு தெரியும், ஒரு விளக்கு தண்டு பெருசா இருக்கும், உயரமா இருக்கும், அதுல விளக்க கொளுத்தி என்ன செய்வான் அந்த காலத்துல வைப்பாங்க. அதுதான் அங்க சொல்றாங்க. ஒரு விளக்கு தண்டு உயரமா இருக்கும், அது மேல என்ன பண்ணுவாங்க, விளக்கை தூக்கி வைப்பாங்க. அப்போ அல்லது ஒரு டேபிள்ல நம்ம வைப்போம் விளக்கு. அந்த காலத்துல சிமினி விளக்குகளை ஒரு டேபிள் தரையில வச்சா ஒருத்தருக்கும் வெளிச்சம் தெரியாது. அப்போ உயரமான ஒரு இடத்துல வைக்கணும். அப்படி உயரமான விளக்கு தண்டை வச்சிருக்கு. நீ மனம் திரும்பலன்னா நான் என்ன செய்ய, அந்த விளக்கு தண்டை எடுத்துருவேன்றார். அப்போ அந்த விளக்கு எங்க வந்துடும், தரைக்கு வந்துடும். அப்போ நிறைய பேருக்கு அது வெளிச்சம் கொடுக்க முடியாம போயிடும். அப்படி சொல்றாரு. நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரி கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கலாய் மதம் அப்படிங்கிறது சரியான டெபினிஷன் யாருக்கும் தெரியல, வியாக்கியானங்கள் வித்தியாசமா இருக்கிறது. நிக்கோலைட் அப்படிங்கிறது
அதாவது நாங்க தான் எல்லாம் பண்ணணும், நாங்க தான் பிரசங்கம் பண்ணோம், நாங்க தான் மேடையில் நிற்கணும், மற்ற யாரும் இந்த மேடைக்கு வரக்கூடாது, மற்றவங்களாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, மற்றவங்களாம் இது பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றாங்க. லைட்டி அப்படின்னு சொன்னா, லைட்டி அப்படிங்கிறது யாருன்னா அந்த ஆசாரியர்கள் அல்லாதவர்கள் தான் லைட்டின்னு சொல்றது, சாதாரண மக்கள். அதனால இந்த லைட்டி எல்லாம் வரக்கூடாது, அப்படி மற்ற எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது, பிரசங்கிக்கவோ ஒர்ஷிப் நடத்தவோ நாங்க மட்டும்தான் அதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் என்று ஒரு குரூப் அதுதான் தவறு நிக்கோலைட் என்று சொல்லி சொல்பவர்கள் உண்டு. ஆனாலும் மிக தெளிவாக தெரியல. ஆனா ஆண்டவர் அதை வெறுக்கிறார், அதன் கிரியைகளையும் வெறுக்கிறார். நீ மனசை அதை வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உள்ளது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ, அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன் என்று எழுது. அப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கூடுறது என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ, இந்த குறைவுகள்லாம் இருக்கிறது, ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டார்கள், இவ்வளவு கிரியைகள் இடத்துல இருந்து அது எல்லாத்தையும் அன்போடு அவர்கள் செய்ய வேண்டும், ஒரு வைராக்கியத்தோடு செய்ய வேண்டும். அது அப்போ அவன் தான் யாரு? ஜெயம் கொண்டவன். எல்லா பாவங்கள் எல்லாத்துக்கும் மேல ஜெயம் கொண்டு பூரண சித்தப்படி நடக்கிறவன் தான் ஜெயம் கொண்டவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன செய்வேன்? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கணும். இப்போ சபையின் காலத்துக்கு நம்ம வர்றோம். இப்போ எபேசு சபை அந்த இருந்த சபைக்கு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ சபையின் காலத்துக்கு வரும்போது இந்த சபை வந்து அப்போஸ்தல் காலத்துல இருந்த சபை. இதுக்கு பேர் அப்போஸ்தல் சபை. முதல் எபேசு சபைக்கு சர்ச் ஹிஸ்டரியில என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போஸ்தல சபை என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து கிபி 30 இருந்து 300 வரைக்கும் இயேசு கிறிஸ்து பூமியில தோன்றி 30 வயதுல தம்முடைய ஊழியத்தை துவக்கின காலத்துல இருந்து 300வது ஆண்டு வரைக்கும், அது வரைக்கும் உள்ள காலம் இது. இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு அஸ்திவாரம், மூலைக்கல்லும் அவரே. முக்கியமான மற்றவங்கலாம் பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுல், இப்படிப்பட்டவங்கலாம் இந்த அந்த அப்போஸ்தல திருச்சபையில மிக முக்கியமானவர்களாக அவர்கள் காணப்பட்டார். இன்னும் நிறைய அப்போ அங்கதான் பாத்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, பவுல் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன செய்யப்பட்டாங்க? இரத்த சாட்சிகளாக மரித்தார். யோவான் மட்டும், யோவானை பற்றி சொல்லும்போது கொதிக்கும் ஒரு களத்துக்குள்ள ஒரு எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள பார்த்து பெரிய பாத்திரத்துல வச்சு அதுல எண்ணெயை கொதிக்க விட்டு அதுக்குள்ள தூக்கி போட்டாங்களாம் யோவானை. ஆனாலும் அவருக்கு என்ன செய்யல, அவர் ஒண்ணுமே அவருக்கு ஆகல அப்படின்னு சொல்றாங்க. எந்த தீங்குமே ஏற்படாதனால அவரை ஒண்ணும் செய்ய முடியாம அதை இன்னும் 2-3 முறை முயற்சி பண்ணாங்க என்று சொல்லப்படுகிறது. அதனால அவரை என்ன பண்ணிட்டாங்க? அந்த பத்மு என்ற தீவிலே அங்க விட்டு விட்டாரு. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் இல்லையா? ஆண்டவரே, எவ்வளவு உண்மையா நமக்காக ஊழியம் செய்தேன், எவ்வளவு உத்தமமா இருந்தேன், கடைசியில ஒரு பத்மு தீவுல கொண்டு எங்களை விட்டுட்டீங்களே, யாரும் இல்லாத உணவு கிடைக்காத இடத்துல எங்களை விட்டுட்டீங்களேன்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி இருந்ததுனாலதான் அவருக்கு என்ன கிடைச்சது? இந்த உன்னதமான இந்த இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர் எழுத முடிந்தது. அப்போ ஜான் பனியன் என்பவர் ஆண்டவரை பற்றி பிரசங்கித்ததுனால அவரை பிடிச்சு என்ன செய்தாங்க? ஒரு சிறையிலே போட்டாங்க. அங்கிருந்து அவர் என்ன பண்ணார்னா மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதினார். நான் அந்த புத்தகத்தை படிச்சது இல்லை, ஆனா அந்த அதை படமாக எடுத்து அந்த காலத்துல போடுவாங்க, ஒளிக்காட்சியாக போடுவாங்க இந்த ப்ரொஜெக்டர்ல. அதை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். உலகத்திலேயே விற்பனையான புத்தகத்துல அதுதான் ரொம்ப பெரிய புத்தகம், அதிகமான விற்பனையான புத்தகம் என்று சொல்லுவார்கள் பைபிளுக்கு அடுத்தது. எங்க இருந்து எழுதினாரு? சிறையில தள்ளப்பட்டதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் சிறையில தள்ளப்பட்டார். அப்போ பவுல் ஒரு தடவை அப்போ ஆண்டவரை துதிச்சு வெளியே வந்தார். ஆனாலும் அவரை திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க? சிறையில அவர்கிட்ட அடைக்கப்பட்டார். அப்பதான் அவர் சிறை நிருபங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதினார். 7 என்று நினைக்கிறேன், மொத்தம் 13ல 7ஓ 6ஓ அவர் எழுதின புத்தகங்கள்.
எல்லாம் சிறையில இருந்து எழுதுறார். ஒருவேளை ஊழியத்திலே போயிட்டு இருந்தா அவரால் எழுத முடிஞ்சிருக்காரு. ஆனா அப்படி தள்ளப்பட்டதுனால அவர் தனிமையில உட்கார்ந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சிறையில இருக்கலாம். எங்கேயும் போக முடியாம, எதுவும் செய்ய முடியாம, ஒரு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாம, ஒரு தனிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில, ஒருவேளை தனிப்பட்ட உலையில மற்ற யாருக்கும் தெரியாம நீங்க உங்க நிலைமையில இருந்துட்டு இருக்கலாம். அதுக்கு தேவன் ஒருவேளை உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக, சிறப்பான திட்டங்களை சொல்வதற்காக உங்களை வைத்திருக்கலாம். மகா பெரிய தேவன், மகா ஞானமுள்ள தேவன் அவர். அவருக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் தனிமைக்கு காரணம், ஒதுக்கப்பட்ட நிலைக்கு காரணம், தள்ளப்பட்ட நிலைக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கலாம். அது என்னன்னு தெரியாது. நான் சமீபத்துல 47 ஆண்டுகளாக ஊழியம் செய்த ஒரு இடத்துல பல காரியங்கள்ல எனக்கு மனம் வேதனை அடைந்தது. அப்போ 4 தலைவர்களுக்கு எழுதினேன். எனக்கு 7 மாவட்டம் கொடுத்துருக்கீங்க, அங்கெல்லாம் போக முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் பொறுப்புல நீங்கிக்கிறேன். ஆனா ஒருத்தர் கூட என்ன கேர் பண்ணல. ஒருத்தர் கூட நீங்க போகாதீங்க, கொஞ்ச நாள் இருங்க, ஒரு டிசம்பர் வரைக்குமா இருங்கன்னு பதிலே எழுதல. ஒரு அருமையான சகோதரனுக்கு, அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவரை ஒதுக்கி வச்சாங்க, அவரை தள்ளி வச்சாங்க. அவர் தான் தலைவர் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கல. அவரை மேடையே ஏற்ற முடியாதபடிக்கு அவரை ஒதுக்கி வச்சாங்க. அப்ப அவருக்காக போராடினேன். எல்லாரும் மத்தியிலையும் ஒரு கமிட்டி மீட்டிங்ல போராடிக்கு பேசினேன். எப்படி நீங்க இப்படி செய்யலாம், இப்படி தள்ளலாம், வேற ஏன் இப்படி ஒதுக்குறீங்க அப்படிலாம் கேட்டேன். ஆனா அவரே என்ன பார்த்து, அண்ணன் நீங்க கூட கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லல. நான் சில ஊழியர்களெல்லாம் ஜெபம் பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். யாராலும் சரியான என்னுடைய ஊழியத்தை குறித்து தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை அங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். எனக்கு தெரியும். இந்த உலகத்தின் மேன்மைக்கு கிடையாது, அது எனக்கு தேவையில்லை, நான் அதை விரும்புவதும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல சாகருக்கு முன்னால அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். பல இடங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சாவூர்ல எல்லாம் அவருக்கு வயசாயிட்டுன்னு அவர் ஒதுங்கிட்டேன்னு சொல்றாரு. வயசானவங்கன்னா என்ன லோக்கல் ஊழியம் செய்யலாமே அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்காக நான் வரல. எப்படியாவது தேவன் என்ன சித்தம், வெளியூர் போறதெல்லாம் ஆண்டவர் இப்ப தடை செய்து கொண்டிருக்கிறார். அதுல விருப்பத்தை நாட்டத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். சித்தமானா என் மூலம் என்னுடைய மாணவர் ஒருத்தர் இன்னைக்கு மத்திய பிரதேச இருக்காரு. அவர் முன்னாலே ஏற்கனவே கூப்பிட்டு என்ன பயன்படுத்தி இருக்கிறார். பாம்பேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் தனியா ஊழியம் செய்யறாரு. இப்போ அவங்கெல்லாம் சொன்னா கட்டாயம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. நான் முன்னாடி அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், போய் ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அதெல்லாம் விட எனக்கு லோக்கல்ல ஆண்டு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் கிளியரா எனக்கு வெளிப்படுத்தல. ஆனாலும் ஒரு ஊழியத்தின் பெயரே எனக்கு கொடுத்துட்டாரு. அது ஏற்கனவே ரொம்ப நான் அந்த ஃபுல் டைமுக்கு 2009 நான் ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆண்டு அந்த பேரை கொடுத்தாரு. அதனால ஒதுக்கப்படுதல், தள்ளப்படுதல் இதெல்லாம் ஊழியத்துல வரும். ஆனா நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக. டெய்லி பிரெட் நினைக்கிறேன், அதுல அழகான ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு அணில் ஒண்ணு கீழே ஏதோ பழத்தையோ ஏதோ பொறிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாய் விரட்டுச்சான். அந்த அணில் ஏறி போய் அந்த மேல போய் என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு கிளையில உட்கார்ந்து அங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். நாய் குறைக்கதான் முடிஞ்சது, ஒன்றும் செய்ய முடியல. இப்போ விரோதிகள், துரோகிகள், சத்துருக்கள் எல்லாம் எழும்பும். நான் எத்தனையோ காரியத்துல, எத்தனையோ சபைகள்ல, காரைக்கால்ல இருந்து பல பகுதிகளுக்கு சேர்ந்து நான் ஆண்டோடு உழைத்த தொடர்ந்து செய்திருக்கேன். அந்த சபைகள்லாம் பல வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனா எல்லாரும் பொறாமையினால என்னை ஒதுக்கியிருக்காங்க. நிச்சயமா என்னால் தைரியமா சொல்ல முடியும், நான் ஏதாவது தவறு செய்துட்டேன்னு
என்னால சொல்ல முடியாது. என்னுடைய பொருள், உடல், ஆன்மா, ஓட்டம், முயற்சிகள் எல்லாத்தையும் அந்த சபைகள் வளர்ச்சிக்காக நான் கொடுத்துருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. என்னுடைய பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னை வெளியேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றம் செய்தாங்க. ஒரு ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அவர் ரொம்ப காலமா அவருடைய வளர்ச்சிக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். சின்ன 4 பேர் உட்கார்ந்த சபையில இருந்து அது பெரிய சபையாக, பெரிய கட்டடமாக கட்டுற வரைக்கும் நான் அந்த சபையில போயிட்டு அந்த சபைக்காக பல விதத்துல ஊழியம் செய்தேன். ஒரு முறை அங்க அதுக்கு பிறகு அவர் என்ன கொஞ்சம் அசட்டை பண்ணி அப்படி விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் அந்த காரணத்தெல்லாம் சொல்ல எப்படி நடந்துச்சு நான் சொல்ல விரும்பல. ஆனா அவரு என்ன பார்த்து சொன்னாரு, நீங்க முகமறியாத ஊருக்கு போயிட்டீங்கன்னு. அவர் ஊருக்கும் எனக்கு ஒரு 50 அல்ல 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா சொன்னாரு, முகமறியாத ஊருக்கு போயிட்டீங்க அப்படி. அதாவது அதனாலதான் அவர் கூப்பிட முடியலையா. தஞ்சாவூர் இருந்தவருக்கு முகமறியாத ஊர். தைரியமா போய் சொல்ற ஊழியக்காரங்கள் எல்லாம் மாயம் பண்ற ஊழியக்காரெல்லாம் எனக்கு தெரியும். இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நான் தேவனுடைய கிருபை நாள இன்றைக்கும் கடைசி வரைக்கும் உண்மையா உத்தமம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நான் என்ன செய்திருக்கேன். இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். அதாவது பிளட் ஆஃப் த செயின்ஸ் ஆர் த சீட்ஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தவாண்ட ரத்தம் சபையின் விதையா இருக்கிறது, வித்தா இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ சபையில விதை விதைக்கிறது என்னன்னா அந்த இவர்களை விதைப்பதுதான் செயின்ஸ். பரிசுத்தவாண்ட ரத்தம் எந்த பூமியில சிந்தப்படுதோ அங்கெல்லாம் பயங்கர வளர்ச்சி. பீகார் ஒரு காலத்துல மிஷினரிகளின் கல்லறை என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அங்கேயும் ஊழியங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் பல ஊழியங்கள் அங்கே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல சபைகள் உருவாயிருக்கு. தேவன் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது. அவர் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. ஏனண்டா அந்த சாவிலாம் அவர் கையில தான் இருக்கு. நம்ம அடுத்ததாக 2வது சபையை குறித்து நம்ம பார்ப்போம். அதே 2வது அதிகாரத்துல 8வது வசனம். வெளிப்பட்ட 2:8. திமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது. சிமிர்னா அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். அந்த தூதனுக்கு என்ன எழுதுறாருன்னா, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் அப்படின்னு சொல்றாரு. மரித்திருந்து பிழைத்த, ஏன்னா அந்த பாடு, அந்த சபை வந்து பாடுகள் நிறைந்த ஒரு சபை, சிமிர்னா சபை. அதனாலதான் மரித்து பிழைத்தவர் என்று அங்க தன்னை வெளிப்படுத்துகிறார். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள் தெரியும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கு எழுதும் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிரியைகள் எல்லாம் அவர் தெரியும். நம்முடைய உபத்திரமும் அவருக்கு தெரியும். உபத்திரமும் அவர்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். அப்ப அந்த சபை ஆவிக்குரிய காரியங்களிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு தரித்திர நிலைமையில வறுமையான நிலையிலே அந்த சபை இருந்தது. யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கள் செய்யும் தூசணம். நாங்களாம் யூதர், கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். ஆனா அவங்க யாரு? சாத்தானுடைய கூட்டம். அவங்க சாத்தானுக்கு பின்பற்றுகிறவர்கள், சாத்தானுக்கு அடிமையானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள். அவங்க செய்யற தூசணத்தையும் உன்னை தூசிக்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உத்தரவுப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. பாடுகள் உண்டு, ஆனா பாடுகளை குறித்து என்ன செய்யாத, பயப்படாதே. சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன். பிசாசு நம்ம சோதிக்கிறதுக்காக விசுவாசத்துல இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி
இல்லையா? ஆண்டவர்கிட்ட கூட பேதுரு அந்த சீசர் எல்லாம் பார்த்து பார்க்கும்போது, உங்களை சுளகினால் புடைப்பது போல புடைக்க அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். சாத்தான் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவது நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சோதிக்கிறதுக்காக சிறையில போட்டா இவன் என்ன ஆகுறான், அவர் மேல நம்பிக்கையில இருக்கிறானா, விசுவாசத்தை ஓடி போறானா அப்படிங்கிறதுக்காக, சோதிக்கிறதுக்காக என்ன செய்யறானா, சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் அப்படிங்கிறது என்ன சொன்னா, சீசர்கள், அதாவது ரோமர் அரச இந்த சீசர்கள் என்று இருந்தாங்க. ராயன் நம்ம படிக்கிறோம்ல ரோமர்ல, இந்த ராயன் இந்த ராயன் சொல்லி, அவருக்கு சீசர்னு பேர் இங்கிலீஷ்ல. அந்த சீசர்கள் 10 சீசர்கள் காலத்தில் நடந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சீசர்கள் காலத்துல வரைக்கும் இந்த உபத்திரவங்கள் இருந்தது. கடைசியா வந்த அந்த ஒரு சீசர் தான் கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதை குறித்து நம்ம பின்னால நாம் பார்க்கலாம். அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகின நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்றார். சாகர வரைக்கும் அப்படி இருக்கு, உண்மையாரு. என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்ன செய்ய, திடமனதாயிரு, தைரியமாறு, விசுவாசத்துல உறுதியாரு, அப்போ ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கூறிய ஆண்டவர் அங்க சொல்வதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த 2வது சபையினுடைய காலம் இந்த 300வது கிபி 300ல ஆரம்பிக்குது. அதை குறித்து நான் அடுத்த நாள்ல உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ள இந்த 3ஆம் இதையும் பார்ப்போம். சபையின் காலத்தை குறித்து நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்றேன். இது ரெண்டையும், அது டைம் இருக்காதுங்கிற ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ அடுத்தது பெருகமு சபை, அதை வாசிங்க, 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இப்ப நம்ம எபேசு சபையை பார்த்தோம். எபேசு சபையில பல நன்மைகள் இருந்துச்சு. அவங்க பொறுமையா இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதிகமா பிரயாசப்பட்டாங்க. ஆனா என்ன இல்லை, அன்பு. ஆதியில் கொண்டு அன்பு போயிடுச்சு, அது குறைபாடு இருந்துச்சு. ஆனா சிபிர்னா சபையில எந்த குறைபாடுமே இல்லை, எல்லாத்திலையுமே அவங்க சிறப்பா இருந்தாங்க. இந்த பெருகமு சபையில பாத்தீங்கன்னா, கிரியைகள், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அப்படின்றார். அப்போ இந்த சபைக்கும் அதிகமான உபத்திரவங்கள் இருந்துச்சு. சாத்தானே அங்க என்ன செய்தான், சிங்காசனம் போட்டிருந்தானோ, அவ்வளவு அவங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சு. அந்த இதுல உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், அப்ப அந்திப்பாங்கிறவர் ஒரு பிஷப் மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்காரு சபையில, பெரியவரா. ஆனா அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அந்த சபை மக்கள் அதை பத்தி கவலைப்படல, ஆண்டவரை மறுதலியாமல் என்ன விசுவாசத்தோடு இருந்தாங்க. இதான் அவங்களுடைய பாராட்டு. சாத்தானே நேரடியான அசிங்காசனத்தை போட்டு அந்த மக்களுக்கு உபத்திரம், பயங்கர உபத்திரம். ஆனாலும் இரத்த சாட்சிகள்லாம் இறந்தாலும் இவர்கள் நினைச்ச விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க, அவர்கள் நாமத்தை மறுதலியாமல் இருந்தார்கள். இது அவங்களை பற்றிய பாராட்டு. 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இவ்வளவு நன்மைகளா இருந்தாலும் இவங்க விக்கிரம் படைச்சதெல்லாம் சாப்பிட தவறு கிடையாது, விபச்சாரம் பாவம் கிடையாது அப்படின்னு போதிச்சாங்க. இது லிபரல் தியாலஜின்னு பேர். இப்போ இந்த லிபரல் தியாலஜி நிறைய இவர்களுக்குள்ள இருக்கிறது. அந்த இந்த 2 காரியங்களையும் எப்படி அந்த பிலேயாம், பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாம், இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்வீங்க, அவங்களுக்கு விக்கிரம் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வேசித்தனம் விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதிங்க, விக்கிரங்கள் படத்தெல்லாம் சாப்பிடுவீங்க, அப்போதான் அவங்க தோல்வி அடைவார்கள் என்று சொல்லி பிலேயாம் அவர்களுக்கு போதனை கொடுத்தான். அந்த போதனையை பின்பற்றலாம் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதத்தினுடைய போதத்தை கைக்கொள்ளணும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்.
அப்போ இது அவங்களோட பெரிய பாவம், விபச்சார பாவம். அடுத்தது 2வது அந்த விக்கிரகங்களை படைக்கப்பட்டவர்களை சாப்பிடுறது. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நீ நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இங்கே அவருக்கு மனம் திரும்ப ஒரு தவணை கொடுக்கிறார். நீ மனம் திரும்ப, அட சீக்கிரமா வந்து என்ன செய்வேன், வாயின் பட்டயங்கிற உன்னுடைய வார்த்தைகள் மூலம் நான் என்ன செய்வேன், உங்களோடு பேசுவேன், யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. யாரோட? இந்த வேசித்தனம் பண்றதுக்கும் விக்கிரகத்தை படைத்ததை சாப்பிடுறவங்களுக்கும் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட போதனைகள் மூலம் அவள் திரும்ப பண்ணுவேன். ஆவியான சபையில் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்தேன். அப்போ எல்லா சபைக்கும் குறைவுகள் இருந்தாலும் நிறைவுகள் இருந்தாலும் நீ மனம் திரும்பினா உனக்கு என்ன செய்யுது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். மறைவான மன்னா கொடுப்பேன்னு சொல்றாரு. வெண்மையான ஒரு குறிக்கல்லை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவனுக்கு ஸ்பெஷலா இல்லையா, பெரிய ஆபீசர்லாம் அவங்க ஒரு பேட்ஜ் குத்திருப்பாங்க பேர் எழுதி. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை கொடுத்து புதிய என்ன செய்யலாம், ஒரு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவரும் அறியக்கூடாதுமான புதிய நாமத்தை கொடுப்பேன். இப்போ புது பேர் கொடுக்கிறார். நம்ம பேர்லாம் மாற்றப்பட போகும் பரலோகத்துல. புதிய நாமத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு சபைக்கும் நம்ம பார்த்த மாதிரி முதல்ல இயேசு கிறிஸ்து தன்னை எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்துகிறார், 2வது அவங்கள பாராட்டுறாரு, 3வது அவங்களுடைய குறைவுகளை எடுத்து சொல்றாரு, அவருக்கு தவணை கொடுக்கிறாரு மனம் திரும்பும்படி. மனம் திரும்பி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்வதையும் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சபையை குறித்து டைம் ஆயிட்டு நம்ம அடுத்த நாள் இன்னும் பார்க்கலாம். இன்னும் தியத்தீரா என்ற ஒரு சபை இருக்குது. இப்போ 3 சபைகளை பற்றி நாம் பார்த்தோம். இதுல அந்த சிமிர்னா சபை தான் மிக சிறந்த சபையாக இருந்தது. அந்த சிமிர்னா சபையின் காலத்தை குறித்து அந்த சர்ச் ஹிஸ்டரி 300 கிபி 300ல இருந்து அந்த சபை எப்படி இருந்துச்சு அதை குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் சொல்றேன். அதே போல நான் இந்த பெருகமு சபையை பற்றி, சபையின் காலத்தை குறித்து, சபையை குறித்து சொல்லிட்டேன், சபையின் காலம்ங்கிறது வேற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை குறித்து நான் உங்களோட கூட கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்துல உங்களோடு நான் பேசுகிறேன். அது வரையிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும், கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே கர்த்தா, கிருபையாய் நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய பொறுமையை அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே. எங்களை அறிந்த தேவன், எங்களுக்கு இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டி நாங்கள் அதை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எந்தெந்த காரியத்துல நாங்கள் பலகீனமாய் இருக்கிறோமோ, குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதை சரிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியான எங்களிடத்தில் பேச வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவர், நாங்கள் உங்களிடத்தில் பேசுவது போல நீரும் ஆண்டவர் எங்களிடத்துல பேசி என்னென்ன காரியத்துல எங்களை பாராட்ட வேண்டுமோ, தைரியப்படுத்த வேண்டுமோ அதை தைரியப்படுத்தும். என்னென்ன காரியங்கள் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த குறைவுகளை எல்லாம் சரிப்படுத்தி நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, கடைசியாக ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய கரம் எங்களோடு பிறந்த அற்புதமாய் நடத்தட்டும் கர்த்தாவே. நீர் செய்தவர்கள் எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிற்காலத்தை குறித்த கவலை எல்லாம் எடுத்து போடும் அப்பா. உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. தாவீது தனக்கு பின்னாக என்ன நடக்குமோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படும் போது அவர்கள் என் வழிகளை பின்பற்றினார், அவர்களை தாவீதுக்காரர்கள் நிச்சயமான கிருபைகளை அவர்களுக்கு அளிப்பேன் என்று சொன்னீர். அப்படியே அன்பு தகப்பனே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், எங்கள் சந்ததி உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக, கிருபை நிறைந்த சந்ததிகளாக, சமாதானம் சந்தோஷம் நிறைந்த சபைகளாக ஆண்டவர் சந்ததிகளாக இருக்க உதவி செய்யும். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே நிறைவேறட்டும் கர்த்தா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.